வணக்கம் மக்களே. நடிகர் வினித்தை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காதல் தேசம் படத்தில் நடித்த வினிதா இதுன்னு சொல்கிற அளவுக்கு ஆளே மாறிட்டாங்க நடிகர் வினித் அவர்கள். அவர்களை பற்றி விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. ஒரு பரதநாட்டிய கலைஞர், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட மொழிகளில் நடித்தவங்கன்னு கூட சொல்லலாம். டப்பிங் கலைஞர், 3 முறை கேரள மாநில விருதை பெற்றவரும் கூட என்பது குறிப்பிடத்தக்கது. இது இல்லாமல் தமிழக அரசோட கலைமாமணி விருதையும் வாங்கியிருக்காங்க. இப்படியான பல புகழை பெற்றவர் தான் நடிகர் வினித் அவர்கள்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் சினிமாவில் நடித்து வந்துட்டுருக்காங்க. 1985ஆம் ஆண்டு வெளியான இடநிலங்கள்ன்ற ஒரு மலையாள படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமாயிருக்காங்க நடிகர் வினித் அவர்கள். இதை தொடர்ந்து மலையாள படத்தில் கவனம் செலுத்தி வந்திருக்காங்க. கடந்த 1992ஆம் ஆண்டு பரதனோட இயக்கத்தில் வெளியான ஆவாரம்பூ படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமாயிருக்காங்க. இதை தொடர்ந்து ஜாதி மல்லி, புதுமுகம், ஜென்டில்மேன் போன்ற படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. இதே சமயத்தில் தெலுங்குலையும் இந்திலையும் நடிகராக அறிமுகம் கொடுத்தாங்க நடிகர் வினித் அவர்கள். இதுக்கப்புறமா 1994ஆம் ஆண்டு வெளியான மே மாதன்ற படம் தான் வினித்துக்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்த நிலையில், அடுத்த ஆண்டு வெளியான காதல் தேசன்ற படம் அவருக்கு பரவலான ஒரு அடையாளத்தையும் கொடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் அப்பாஸ் மற்றும் வினித் 2 பேருமே சேர்ந்து நடித்த இந்த படம் அப்போ பெரிய அளவில் வரவேற்பு பெற்றதுனால நடிகர் வினித் மக்களால் கவரப்பட்டிருக்காங்க. அவருக்கான பட வாய்ப்புகள் அடுத்தடுத்து தமிழில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அது எதுவுமே பெரிய அளவில் கை கொடுக்கலன்னே சொல்லலாம். உதாரணமாக சக்தி, தேவதை, நந்தினி, கரிசக்காட்டு பூவேன்ற படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஆனாலும் எந்த படமும் பெரிய ஒரு ஹிட் ஆகலைன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா சிம்ம ராசின்ற படத்தில் நடித்தப்போ தான் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. 2000ஆம் ஆண்டுக்கு அப்புறமா தமிழில் தேர்ந்தெடுத்து படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நடிகர் வினித் அவங்க. அப்படி அவருக்கு கை கொடுத்ததான் பிரியமான தோழின்ற படம். 2025 வெளியான பி. வாசுவோட இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான சந்திரமுகி படத்துலையும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க நடிகர் வினித் அவர்கள். அவரோட பரதநாட்டிய திறமையை பயன்படுத்தி கொண்ட பி. வாசு அவர்கள் கதாபாத்திரத்திலே அதற்கான தன்மையும் எழுதியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா 2008 தமிழில் வெளியான ஒளியின் ஓசைன்ற ஒரு படம். அதுக்கப்புறமா 11 வருஷம் கழித்து 2019 ராஜீவ் மேனன் இயக்கத்தில் வெளியான சர்வம் தாளமயம்ன்ற ஒரு படத்துலையும் நடிச்சிருக்காங்க. மலையாளத்தையும் தொடர்ந்து நடித்து வந்துகிட்டே இருக்காங்க நடிகர் வினித் அவர்கள். அவர் கடைசியாக நடிகர் மம்புட்டியோடு இணைஞ்சு டாமினிக் தி லேடிஸ் பர்ஸ் படத்தில் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நடிகர் வினித்தோட சமீபத்திய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகி வந்துட்டுருக்குது. ஆளே மாறிட்டாங்களேன்னு சொல்லி ரசிகர்கள்லாம் கமெண்ட் செஞ்சு வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, நம்ம போகிற இந்த சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.